பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 12வது வசனம். Psalm 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஜனவரி மாதத்தை முடித்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை எல்லாம் கொண்டு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த புது மாதத்துல முதலாவது நாள் இந்த அதிகாலை ஜெபத்துல வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீ கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். He is mindful of us. ஆண்டவர் நம்மளை மறந்து போகல பிரியமானவர்களே. ஒருவேளை கர்த்தர் என்னை மறந்துட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவரால் அவங்கள மறக்கவே முடியாது. ஆண்டவரால் நம்மளை மறக்க முடியாது. ஆனால் தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய நினைவுகள் எப்போதும் நம்ம மேலே இருக்குது. ஆண்டவருடைய நினைவுகள் எப்போதும் நம்ம மேலே இருக்கிறது. என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன செய்கிறோம், ஆண்டவர் எப்போதும் நம்ம மேலே நினைவாகவே இருக்கிறார். அது எவ்வளோ, அது யோசித்தாலே நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. நம்மளை யாரோ நினைக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய ஹாப்பினஸ், அப்படி தானே? ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன் பண்ணி இப்போ தான் உங்களை பற்றி நான் நினச்சேன், அதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. நம்மளை நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. எவ்வளோ தூரத்தில் யார் இருந்தாலும் நம்மளை அநேக நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் நம்மளை மறந்துடல. ஒருவேளை ஒரு சிலர் நம்மளை மறந்துருக்கலாம். அதனால நம்ம துக்கமாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நம்மளை அன்பாக விசாரிக்கிறாங்க, நமக்கு கால் பண்ணுறாங்க, நம்மளை வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ காரியங்கள் இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு பர்சன் நம்மளை விசிட் பண்ணாலே நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்க இவ்வளோ பிஸி ஸ்கெடியூலில் கூட எனக்கு கால் பண்ணுறாங்களே, இவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட என்னைய டைம் எடுத்து என்கிட்ட பேசுகிறாங்க, என்னை வந்து பார்த்தாங்களே அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லையா? பிரியமானவர்களே, தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார். அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வந்து இவ்வளோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டில் வாழ்கிறாங்களே. எல்லாருமே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எளிமையான நம்மளை, சிறுமையான நம்மை நினைத்தார். பாவிகளான நம்மளை ஆண்டவர் நினைத்தார். நம்மெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. காலையில் ஜெபிக்கிறோம், அவனுடைய கிருபை. ஆனால் மத்தியானத்தில் சாயங்காலத்தில் நிறைய நேரங்களில் நம்ம தவறுகிறோம். ஆனால் கூட கர்த்தர் ஒரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நினைவுகளில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நினைக்கும் போதே அது பெரிய பிளஸ்ஸிங். ஆமென். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த பிப்ரவரி மாதத்தில் பணம் அல்ல, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி இல்லை, கவர்மெண்ட் இல்லை, நம்ம வாழுகிற தேசங்கள் அல்ல. நம்ம ஒருவேளை பெரிய அமெரிக்கா தேசத்தில் வாழலாம், ஐரோப்பாவில் வாழலாம். அந்த தேசம் அல்ல நம்மளை ஆசீர்வதிக்கிறது. நீங்கள் ஒர்க் பண்ணுற பெரிய கம்பெனியில் முதலாளி அல்ல உங்களை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேல் என்று சொல்லும்போது தேவனுடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய குடும்பம். ஆமென். அல்லேலூயா. எல்லாருடைய அந்த 12 மூப்பர்களுடைய அந்த கோல்களையும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைக்கும் பொழுது யாருடைய கோல் துளிர்த்து அப்படி மாதுளம் பழம் பூத்து
அதெல்லாம் நல்லா அழகாக பட்டானதுன்னு பார்க்கும்போது ஆரோனுடைய கோல். ஆண்டவர் வந்து ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவருடைய உன்னதமான பணிக்காய் தெரிந்தெடுத்தார். ஆண்டவருடைய ஆலயத்தில் வேலை செய்கிற ஆண்டவருடைய அந்த பலிபீடத்திலே அடுத்த வேலையிலே ஆரோனுடைய குடும்பத்தார் தான், அவர்கள் மாத்திரம்தான் அதை செய்ய முடிந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு தேவன் நம்ம எல்லாரையும் ஆசாரிய கூட்டமாக மாற்றியிருக்கிறார். அன்னைக்கு அப்படி கிடையாது. லேவி கோத்திரம் என்ற ஒரு கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அதிலேயும் விசேஷமாக ஆரோனுடைய குடும்பத்தாரை தேவன் தெரிந்து கொண்டார். நீங்கள் லேவி கோத்திரத்தை பார்க்கும்போது 3 பிள்ளைங்க இல்லையா? அந்த அந்த ஆரோன் குடும்பத்தில் 3 பிள்ளைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். மெராரி, கெர்சோம் இவர்களெல்லாம் பார்க்குறோம். அவர்களுக்குள்ளேயே ஆண்டவர் வந்து அந்த கோகாத்தின் புத்திரரை தெரிந்து கொண்டார். எதற்கு? அந்த பரிசுத்த மிக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உரிய பொருட்களை அவங்க தான் தொட முடியும். அவங்க தான் அதுக்குள்ளே போக முடியும். அவங்க தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அப்பங்களை வைக்க முடியும். இப்படியாக நீங்கள் வாசிக்கும்போது நம்ம அதை பார்க்குறோம். மற்றவங்க மற்ற காரியங்களை லேவி கோத்திரமாக கூட அவங்க இருந்தாலும், ஆரோனுடைய பிள்ளைங்களாகவே இருந்தால் கூட அவங்களுக்கு சில காரியங்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போது தேவன் அப்போ எந்த அளவுக்கு நம்மளெல்லாம் நேசிக்கிறார் இல்லை? இன்றைக்கி அப்படி எந்த பாகுபாடுமே இல்லை. பாஸ்டருடைய பிள்ளைங்க தான் ஊழியத்தில் வரணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. கர்த்தர் அப்படி வைத்திருந்தால் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் தேவன் அப்படியாகத்தான் ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். ஆமென். அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய உன்னத பணி. இன்னைக்கு பலிபீடத்தில் போய் நின்று நம்ம ஆல்டரில் போய் மைக்கை எடுத்து தேவ சமூகத்தில் நம்ம பாடுகிறோம், வர்ஷிப் பண்ணுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், ஒரு சாட்சி சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் தேவனுடைய கிருபையில் ஆண்டவர் நம்மளை எல்லாம் அப்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த பணியில் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். உங்கள் சபையில் நீங்கள் எல்லாரும் பயன்படுறீங்க. இந்த ப்ரேயர் லைனில் நம்ம பாடுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், நம்ம வந்து எவ்வளோ ஜபங்களை நம்ம ஜபிக்கிறோம். எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தேவன் இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே, நம்ம குடும்பங்கள் மேலே எப்போதும் இருக்கும். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 115 12வது வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் இவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர்ல வந்த யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?